சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இந்திய கொடி ஏற்றுவது எடப்பாடியார் 2026 அதான் நடக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஏன் உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருக்குங்கிற மாதிரிக்கான தூய்மை பணியாளர்களுக்கு இல்லையா, செவிலியர்களுக்கு இல்லையா, எதை எடுத்தாலும் ஒன்றிய அரசு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதாவது இங்கே உட்காந்துட்டு வடக்கிழந்து வரவனுங்கள பானிபுரி வித்தா லாய்க்கு அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளோ கேவலமாக பேசிட்டு, ஆனால் சமூக ஊடகத்தில் வடக்கிந்தியர்கள் வச்சுக்கிற கணக்கு அதை யூஸ் பண்ணி தான் இப்போ விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. 4.5 வருஷம் சாதனை என்னன்னா 4.5 வருஷம் விளம்பரத்திலே ஓட்டுன ஆச்சு இது ஒன்று தான். இன்னைக்கு எல்லா இளைஞர்களுமே ஃபோன் தான் பார்க்குறாங்க, இன்ஸ்டா ரீல்ஸு ஷார்ட்ஸு இதை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் மூவ் ஆகுறாங்கன்றதையும் நம்ம யோசிக்கணும். இளைஞர்கள் சந்தோஷமா இருக்காங்க, கார் ரேஸ் பார்க்குறாங்கிறது முக்கியமா, இல்லை அதே இளைஞர்களுக்கு ஏதோ உடம்பு கொண்டுன்னா போய் பார்க்குறது செவிலியர்கள் தானே. இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்குறதுக்கு என்னம்மா உங்களுக்கு மனசு இல்லையா? ஏன் வரல உங்களுக்கு? இதுல நிதி நிர்வாகம்னா என்னன்னு தெரியலையே. அதிமுக ஒன்றிணைய வேண்டுமா வேண்டாமா? அதிமுகனா அது ஒன்று தான். கட்சியிலிருந்து வெளியே போனவங்க தனிநபர் தான் இன்றைக்குமே. அவங்க கட்சி கிடையாது. கோவிதான் நினைக்கிற கட்சியோட ஆஃபீஸ் அடிச்சு ஒருத்தர் ரவுடி வச்சு அடிச்சு உடைப்பாரு. இன்னொருத்தர் எதிர்த்து தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஜெயிக்க முடியல. இன்னொருத்தவங்க பொது வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. அவங்க நான் வந்தால் தான் கட்சி பலமாக இருக்கும். இப்படி ஒரு தனிநபர்கள் அவங்களோட ஆசையை ஊடகத்து மூலம் வெளிப்படுத்துறதுனால உடனே கட்சியில் பிரச்சனை நடத்துமா? மக்கள் மனங்களில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது உண்மை. எடப்பாடியார் ஃபஸ்ட்டு வரும்போது யார்ப்பா இவருன்னு கேட்டவங்க தான் முதல்ல. அவர் ஆட்சி முடியும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் சூப்பராக பண்ணுறாரு. இன்னைக்கு மக்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? ஐயோ இவரை இழந்துட்டோமே. ஆனா இதெல்லாம் இப்போ விஜய் அவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஓட்டா மாறுமா? விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா கூட்டம் வரும். மக்கள் நடிகராக பார்த்து அந்த ஆர்வத்துக்கு தான் வருவாங்க. அவர் மேடையில் நடந்துக்கிற விஷயம், அவர் பேசுகிற விஷயம், மக்களோட மக்களாக அவர் எங்கே இருக்காருன்னு அவர் நிரூபணம் பண்ணும்போது அந்த பிம்பம் மாறும். இப்போதைக்கு அந்த பிம்பத்தை உடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மாற்றம் வருவதுக்கு இன்னும் டைம் ஆகும். அதுக்கான உழைப்பு அவர் போடணும். அரை மணி நேரத்தில் கடக்கக்கூடிய ஒரு பகுதியை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமா கடக்குறாங்க. அது கூட பண்ணலைன்னா அப்புறம் அவர் என்னமோ சூப்பர் ஸ்டார். இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. சார், சென்னை எப்போதுமே திமுக உடைய கோட்டை, அதை யாரும் அதில் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, கள்ள ஓட்டு ஒரு தொகுதியில் 20,000-30,000 ஓட்டு வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையில் சொல்லு. மொத்தம் 220 பூத் அந்த தொகுதியில். வெறும் 15 பூச்சிக்கே 1700 பேர்னா இப்போ 220 பூத்து 20,000-30,000 கள்ள ஓட்டு இருக்குள்ள. 1000 விளக்குல தொகுதியில் பாருங்க, 39 பூத்தில் 1544 பேர் இல்லை. இது மாதிரி சென்னையில் ஒரு தொகுதியில் 20,000-30,000 ஓட்டு உள்ள வச்சிருக்கும் போது திமுக கோட்டைன்னு தான் சொல்லிப்பாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அதிமுக தேசிய செய்தி தொடர்பாளர் கோவை சதீன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு இந்த திமுக வட இந்தியர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல அது விமர்சனமா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கா சார்? விமர்சனம் இல்லைம்மா, அது உண்மைதான். அதாவது இங்கே உட்காந்துட்டு வடக்கிழந்து வரவனுங்கள பானிபுரி வித்தா லாய்க்கு அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளோ கேவலமாக பேசிட்டு, ஆனால் சமூக ஊடகத்தில் பெரும்பான்மையாக இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இன்ஸ்டாகிராம் போன்றதில் வடக்கிந்தியர்கள் வச்சுக்கிற கணக்கு அதை யூஸ் பண்ணி தான் இப்போ விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. அதே நம்ம பார்க்குறோம் சார். ஆனால் இது அவங்களுடைய தேசிய அரசியலுக்கான ஒரு மூவ் அப்படின்னு பார்க்கலாம்ல சார்? இது எங்கம்மா தேசிய அரசியலுக்கான மூவ்? 24 முடிஞ்சு 24 எலெக்ஷன் முடிஞ்சு அப்போ ஏதோ போயிருக்கலாம்ல. அப்போ தேசிய அரசியல்னா நீங்கள் சொல்கிற கூற்று கரெக்டாக இருக்கும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தல். ஆமாங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு, அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தினா தானே நம்ம வருங்காலத்தில் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இதை அவங்க முன் வச்சிருக்கலாம்ல சார்? உச்ச நீதிமன்றத்தில் அரசு நிர்வாகம் சிரிக்குது. ஏன் உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருக்குங்கிற மாதிரிக்கான தூய்மை பணியாளர்களுக்கு இல்லையா, செவிலியர்களுக்கு இல்லையா, இந்த சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு காசுன்னு சொல்லி வெக்கமா இல்லையா? எதை எடுத்தாலும் ஒன்றிய அரசு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் விட தமிழ்நாட்டு மாநிலத்துடைய துணை முதல்வருக்கு தான் சமூக வலைதளத்தில் அதிகப்படியான செலவு பண்ணுறாங்க விளம்பரத்துக்கு. அதை தவிர்த்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 17 கோடி, 37 கோடி ரூபா உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆளுக்கு மட்டும். ஆனால் ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு பகல வீட்டில் போராட்டம் பண்ணாலே வீடு கதை உடச்சு சொல்ல போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ ஒரு கேவலமான அரசாக இருக்குது. வெறும் விளம்பரத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி விளம்பரத்தையும் மக்கள் நம்புவாங்கங்கிறது இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க. 4.5 வருஷம் சாதனை என்னன்னா 4.5 வருஷம் விளம்பரத்திலேயே ஓட்டுன ஆச்சு இது ஒன்று தான். தன்னுடைய திட்டங்களை இன்னைக்கு எல்லா இளைஞர்களுமே ஃபோன் தான் பார்க்குறாங்க, இன்ஸ்டா ரீல்ஸு ஷார்ட்ஸு இதை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் மூவ் ஆகுறாங்கன்றதையும் நம்ம எதுமா நடு ரோட்டில் 42 கோடி ரூபா கொடுத்து கார் ரேஸ் சொல்கிறது இளைஞர்களை கவர்றதுக்கா?
இல்லை தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க வந்து சங்கடப்பட்டு எங்களுக்கு சம்பளம் இல்லை ஏமாத்துறாங்க, தனியாரில் கொண்டு போய் விடுறீங்க, வேலை போயிடும்னு சொல்லி போராட்டம் எதுவுமே முக்கியம் வாழ்க்கையில்? சரி, இதே தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர் செவிலியர்கள், உயிரை காக்கிற செவிலியர்கள், அவங்க இப்போ எதுவுமே முக்கியம்? இளைஞர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, கார் ரேஸ் பார்க்குறாங்கிறது முக்கியமா? இல்லை அதே இளைஞர்களுக்கு ஏதோ உடம்பு கொண்டுன்னா போய் பார்க்குறது செவிலியர்கள் தானே? அதே இளைஞர் வசிக்கிற பகுதியில் குப்பையும் மேடாக இருக்குன்னா தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் தானே? ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருந்திருந்தாருன்னா அதை பெரிய பூம் பண்ணி ஒரு பெரிய அரசியலாக்கியிருப்பாரு. ஆனா இது அதிமுக செய்ய தவறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில முன்வைக்கப்படுது. எவ்வளோ ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கான காரணம் தான் அது. எதிர்க்கட்சினா தவறான முன்னுதாரணங்கிறதுனா அது வந்து திமுக. மக்களை தூண்டி தூண்டி அரசியல் பண்ணிட்டு அரசியல் ஆதாயம் அடைஞ்சு எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நான் கேட்க வேண்டிய கேள்வி, எதிர்க்கட்சியாக இருந்தால் அவங்க வந்து அரசியலாக பண்ணியிருப்பான்னு பேசுகிறோம். ஆளுங்கட்சி அதிகாரத்துக்கு வந்து பிறகு இப்போ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுற இடத்துல யார் இருக்குது? அதையும் ஸ்டாலின் பண்ண மாட்டேங்கிறான்னு கேள்வி யார் கேட்கணும்? எதிர்க்கட்சியாக அரசியல் பண்ணுறாரு, பெருசாக தூண்டி விட்டு அதில் அரசியல் ஆதாயம் அடைந்தார் ஸ்டாலின். இப்போ இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்கிறது ஒரு கேவலமான சர்டிஃபிகேட். அது இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் இப்போ ஆட்சி அதிகாரங்கிறது யார் கையில் இருக்குது? யாருனால முடிவு கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியல ஸ்டாலினால்? ஏன் பயந்து பயந்து ஓடுறாரு? இல்ல, அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துது, பொருளாதார ரீதியா சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க சைட்ல இருக்கக்கூடிய சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சார். என்னமோ பொருளாதார ரீதியானமா? சுதந்திரத்துலேருந்து 75 வருஷம் வாங்கின கடனை லாஸ்ட் 5 வருஷத்துல வாங்கி முடிச்சாச்சு. 4.5 லட்சம் தாண்டியாச்சு கடனை. இது இல்ல, அந்த இல்லாம கடன் தொகைக்கு கடந்த காலத்துல வாங்கின கடன் தொகையும் ஒரு காரணம் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்களே. எப்படிமா சுட்டி காட்டணும்? கடந்த காலத்துல அதிமுக ஆட்சி காலத்தோட 10 ஆண்டு காலத்துல வாங்கின நிகர கடன் 3 கோடி 70 லட்சம் கோடி. நீ 4.5 லட்சம் கோடி கடன் இப்பயே வாங்கி முடிச்சாச்சு. அப்போ அந்த கடன் அடைச்சிட்டிங்களா? இல்லை கேட்டால் இப்பவும் வட்டி கட்டிட்டு இருக்கணும்னு தான் கதையை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து சொத்து வரி, மின்சார வரி, குப்பைக்கு வரின்னு சொல்லி எல்லா வரி ஏற்றி அதுலேயே 1,14,000 கோடி கூடுதல் வருமானம் வந்திருக்கு. அப்போ இந்த அரசோட நிகர கடன் வாங்கினதும் ப்ளஸ் இந்த மாதிரி நிகர வருமானம்னு பார்த்தா 5 லட்சம் கோடி தாண்டி போகுது. இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்குறதுக்கு என்னம்மா உங்களுக்கு மனசு இல்லையா? ஏன் வரல உங்களுக்கு? இதுல நிதி நிர்வாகம்னா என்னன்னு தெரியலையே. சரி, இந்த இவ்வளவு வருமானத்தை அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? கோல்மால் புற குடும்பம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஒரு சினிமா ரிலீஸ்ல கூட 200 கோடி பார்க்குற ஒரே கட்சி இந்த கட்சி தான். அந்த கட்சிக்கு சார்ந்த உறுப்பினர்கள் தான். இந்த சினிமா ரிலீஸ் பண்ணது கட்சியில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸு. சினிமா தேட்டர் எல்லாம் விலை வாங்கிட்டு நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம், டிக்கெட்டை நாங்கள் தான் விநியோகம் பண்ணணும்னு சொல்லி 200 ரூபா டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்று அதில் கூட ஒரு ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து 2 நாள் 200லேருந்து 250 ரூபா ஆட்டையை போட்டு சுருட்டின ஒரே குடும்பம் தான். கை வச்சது எல்லாம் காசு தான், கொள்ளை தான். சரி, இப்போ இது போன்ற தொடர்ச்சியான விமர்சனங்கள் அவர்கள் மீது முன்வைக்கும் போது இது களத்துல வந்து ஆல்ரெடி ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஒரு 1 இயருக்கு முன்னாடியே அவங்களுடைய பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் களத்திலையும் யாரும் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரச்சாரத்தை தொடங்கினதே இல்லை அப்படின்றதும் பலருடைய கருத்தா இருக்கு. இதனால இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிரச்சார போக்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க சார்? களத்தில் எப்பவுமே முந்திட்டு இருக்கிறது அதிமுக தான். புரட்சி தலைவி அம்மா காலத்துலேருந்து எல்லாரும் வைக்கிற விமர்சனம் களத்தில் அதிமுக தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு. அதன் வழி தான் எடப்பாடி 153 தொகுதி முடிச்சதுக்கான காரணம் அதுதான். களத்தில் ஏகோபித்த வரவேற்பு. ஊடகம் வந்து மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்குது, மிரட்டலில் இருக்குங்கிறது உண்மை. ஊடகத்தினால இது வரைக்கும் உண்மையை பேச முடியாது. ஒரு ரேபீஸ் கடித்து ஒருத்தர் இறந்திருக்காரு. இந்தியாவிலே ரேபீஸ் கடியில் உயிரிழந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் அப்படின்னா கூட சுஜித்துன்னு ஒரு தனியார் போர்வெல்ல விழுந்த குழந்தைக்கு 3 நாள் லைவ் போட்டு பேசுகிற ஊடகம் இதை பற்றி ஒரு விவாதம் கூட எடுக்கல. இளையராஜாவுக்கு பாராட்டு விழா அவசர அவசரமாக நடத்துகிற ஊடகம் அதை கொண்டு போய் இன்பநிதியை முதல் சைடில் உட்காந்து வச்சிருக்கிறது. அதை பற்றி பேசுறதுக்கு முடியாது, முதுகெலும்பு இல்லை. ஜனநாயகத்தோட 4வது தூணு தரமட்டமாக ரொம்ப நாள் ஆகுது. இதுவும் விமர்சனம் குற்றச்சாட்டு தான். இது மக்கள் மன்றத்தில் போய் நம்ம எவ்வளவோ எடப்பாடியார் 600 அறிக்கை கூட திருப்பி சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே எதிர்கட்சிக்கு சாதமாலாம் பேச வேண்டாம், உண்மையை மக்கள்கிட்ட பேசுங்க, மக்களுக்கு தெரியணும். அதை செய்யறதுக்கு ஊடகம் தயாராக இல்லைங்கிறத உண்மை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகம் முழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மக்களோட ஆதரவு விலகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதை களத்தில் நிரூபித்தார் எடப்பாடி. போகிற பக்கம்லாம் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறது, மழை பெஞ்சாலும் நகராமல் அங்கேயும் நின்று குடும்பத்தோடு நின்று ஆதரவு கொடுக்குறது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனால் மாற்றம் உறுதி. மக்கள் மனதில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது உறுதி. இதை மடை மாற்றத்துக்கு என்னெல்லாம் வேலையை உழுந்துட்டு செய்யணுமோ எல்லா வேலையும் திமுக செய்வாங்க. அதிமுகவை பொறுத்தளவுல கட்சியிலேயே சில உட்கட்சி பூசல் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வெளியில இருக்கிறாரு. செங்கோட்டையன் இப்போதைக்கு கட்சி பொறுப்புகள்ல இருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறாரு. டிடிவி தினகரன் ஒரு சைட்ல இருந்து கருத்து சொல்றாரு. சசிகலா தரப்புல இருந்து ஒரு கருத்துக்கள் முன்வது திருப்பியும் உள்ள வரோம் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதற்கு இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மௌனமான சூழல்ல இருக்கிறாரு. அதிமுக ஒன்றிணைய வேண்டுமா வேண்டாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதிமுகனா அது ஒண்ணுதான்.
அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னை, அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், அவன் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய 2,06,00,000 தொண்டர்கள். இது அதிமுக. கட்சியிலிருந்து வெளியே போனவங்க தனிநபர் தான் இன்றைக்குமே. அவங்க கட்சி கிடையாது, தனிநபர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கு. அதனால் இனிமேல் இது பேசுறது இதோடு நிறுத்திங்க. அதிமுக பிரிஞ்சிருக்குன்னு பேசுறது நிறுத்திங்க. அதிமுக என்றைக்குமே பிரியல. அதிமுக ஒன்றா தான் இருக்குது. தனிநபர்கள் தான் அவங்க வெளியேற்றப்படுறாங்க. எதுக்கு வெளியேற்றப்பட்டாங்க? கோவிலான்னு நினைக்கிற கட்சியோட ஆஃபீஸை அடிச்சு ஒருத்தர் ரவுடி வச்சு அடிச்சு உடைப்பார். அவர் நான் திருப்பி கட்சிக்கு வரேன்பாரு. இன்னொருத்தர் எதிர்த்து தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஜெயிக்க முடியல, கூடாரமே காலி, அமமுகங்கிற கட்டமைப்பே காலி. அங்கே இருக்கிற எல்லாருமே அதிமுக வந்து சேர்ந்தாச்சு. எடப்பாடியாக தான் தலைமை, நாங்கள் ஏமாத்துறோன்னு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு 10 ஆள் வச்சு கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து பொது வாழ்க்கையில் வந்ததே கிடையாது, ஒரு கவுன்சிலர் கூட நின்னதும் கிடையாது. அவங்க நான் வந்தால் தான் கட்சி பலமாக இருக்கணும். இப்படி ஒரு தனிநபர்கள் அவங்களோட ஆசையை ஊடகத்து மூலம் வெளிப்படுத்துறதுனால உடனே கட்சியில் பிரச்சனை நடத்துமா? கட்சி ஆரம்பிச்சது வரைக்கும் யாருமே கட்சியில் நீக்கப்படவே இல்லையா? கட்சியில் நேரம் வெளியே போகவே இல்லையா? அப்ப நீங்க அதனால கட்சியில எந்த ஒரு குழப்பமும் இல்ல. அதிமுக இதை சொல்றது எடப்பாடியிட்ட கேட்டும்போது அவர் முதல் 7 வருஷமா எதுன்னு சொல்லு, கதவுகள் அடைக்கப்பட்டது, இனிமேல் அவங்களுக்கு வழியில் வாய்ப்புன்னு சொல்லி திருப்பி இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. யாரோட கட்டாயத்தின் பேர் இந்த கேள்வி கேட்டே இருக்காங்க. இல்ல தொடர்ச்சியான பிரஸ் மீட் வரனால அந்த கேள்வி எதுக்கு போறீங்கன்னு கேட்குறோம். 10 நாளைக்கு கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேச விட்டு பாருங்க, யாருமே தெரியாதுங்கிறேன். யாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்த ஒரு பிம்பம் அதிமுகவுல ஒரு மக்கள் கிட்ட ஒரு கேள்வி எழுப்புல சார், கட்சி ஒன்றா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புல. அதனாலதான் இந்த கட்சி ஒன்றா இணைங்கிறீங்க பாருங்க. அது அவங்களோட நடவடிக்கைகளால் நீக்கப்பட்டாங்க, கட்சி விரோத நடவடிக்கைகளால் நீக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதான் முடிச்சு அதோட. அப்போ இனிமே பேசணும் சொல்லுங்க. முக அழகிரி திமுக முக அழகிரின்னு பேசுங்க தைரியம் இருந்தா. சரி, இது இந்த கேள்வி முன்வைக்கும் போது அதிமுக தரப்புல இருந்து எல்லாருமே இந்த முக அழகிரி கேள்வியை முன்வைக்கிறாங்க சார். முன்வைக்கிறேன் சார். ஊடகத்தில் யாரும் அதை பற்றி பேச முடியுங்களா? அந்த ஆதங்கம் தான். கேள்வி முன்வைக்கிறேன், கடமை வைக்கிறோம். ஊடகத்தில் பேசுங்களேன். அப்போ முக அழகிரியோட திமுக சேர்ந்தாதான் மதுரை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் இனிமே வருங்காலத்துக்கு வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க. உண்மையான தைரியம் வந்து ஒரு கேள்வி. அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு அவங்க கட்சியா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. நாங்க அதை தான் கடந்துட்டோம்ல. இப்போவாச்சு இதை ஒத்துங்க. அம்மா மறைந்த பிறகு ஒரு 18 எம்எல்ஏ தனியாக போனாங்க, 11 எம்எல்ஏ தனியாக போனாங்க. இரட்டை தலைமைன்னு வந்தது, தலைமையிலோட அதிகாரம் பிரிஞ்சது. மீண்டும் ஒற்றை தலைமைன்னு வந்து அந்த ஒற்றை தலைமைக்கு தகுதியானவர்னு எடப்பாடியார் நிரூபணம் பண்ணது. எங்க நிரூபணம் பண்ணாரு? தேர்தல் ஆணையத்திலும் நிரூபித்து, வழக்காடு மன்றத்தையும் நிரூபித்து நாங்கள் வந்துட்டோம்ல. அப்புறம் அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. 10 தோல்வி 8 தோல்வி இரட்டை தலைமையில. அதுக்கப்புறம் நடந்த 2 தேர்தல் தோல்விங்கிறத விட வாக்கு வங்கி அதிகமாக இருக்குல்ல. அப்போ இன்னும் நடந்த தவறுகள் சரிவுகள் எல்லாத்தையும் சரி கட்டி மீண்டும் எழுந்து வந்துட்டு இருக்குல்ல அதிமுக. அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. கடந்த காலத்துல இருந்த வாக்கு அந்த சதவிகிதம் தொடர்ந்து அதிமுகவுக்கு குறைஞ்சிட்டே வரதாகவும் ஒரு கருத்து இருக்கு. தரவுல கொடுங்க. தரவுகள் கொடுக்குறேன் சார். இது அரசியல் விமர்சகர்கள் தரப்புலையும். அரசியல் விமர்சகர் ஜோசிகாரன் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நம்மளுக்கும் திமுகவுக்கும் 45 கான்ஸ்டுவன்சியில நாங்க இழந்த வாக்குகளோட எண்ணிக்கை 2,16,000 ஓட்டு. இந்த 2,16,000 ஓட்டு எடுத்துதான் இன்னைக்கு ஆளுங்கட்சி, 3வது முறை ஆளுங்கட்சி அதிமுக. சும்மா டேட்டா இல்லாமல் சும்மா இந்த ஜோசிக்கார மாதிரி வந்து டிவி ஊடகத்தில் உட்காந்து இவர் இதை பேசினார், அவர் அதை பேசினார், இவர் இதை சொல்லுவார், என்னமோ உட்காந்து பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்த மாதிரி கதை வளர்ந்துட்டு இருக்கிறானுங்க. கற்பனையில் பேசுகிற ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து வச்சு விவாதம் நடத்திட்டு அரசியலுக்கு அன்றாட நடவடிக்கைகள் சம்மந்தமில்லாத ஆளுக்கெல்லாம் உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ களத்தில் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக எழுச்சி பயணம் போயிட்டு இருக்கிறாரு. களத்தில் மக்களுடைய ஆதரவு இந்த அளவுக்கு இருக்கு சார்? நீங்க சொல்லுங்க, ஊடகத்தில் இருக்கீங்க பாக்குறீங்க. சார், நானும் களத்துக்கு போயிருக்கேன் சார். அங்க நிறைய சொல்லுங்க, நான் உங்க கருத்தை எடுத்துக்கிறேன். நானும் ஆனா இதெல்லாம் இப்போ விஜய் அவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் ஆனா அதிமுக அந்த கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா களத்துல 50 வருஷமாக இருக்காங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ அதனால மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் சார். மக்கள் மனங்களில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது உண்மை. எடப்பாடியார் ஃபர்ஸ்ட் வரும்போது யார்ப்பா இவருன்னு கேட்டவங்க தான் முதல்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் உடனே ஏதோ பண்றார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சது. அடுத்து பரவாயில்லப்பா, நல்லா பண்றாரு, சூப்பரா பண்றாருப்பான்னு. அவர் ஆட்சி முடியும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் சூப்பரா பண்றாரு. இன்னைக்கு மக்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? ஐயோ, இவரை இழந்துட்டோமே திமுகவை நம்பி. இதே 50 மாத ஆட்சி காலம், எடப்பாடியோட 50 மாதமும் திமுக 50 மக்கள் கம்பேர் பண்ணி பேசும்போது இவ்வளோ பின்புலம் இருந்து இவ்வளோ அரசியல் கொடுத்து வந்து இவ்வளோ வாக்குறுதி கொடுத்து நம்ம ஏமாந்து நடுத்தருவில் நிற்கிறான். ஆனால் இவர் யாருன்னு கேட்டால் இவ்வளோ அவ்வளோ சிறப்பாக பண்ணார், இவரோட அருமை இவங்களுக்கு நம்ப தெரியும், இவர் தான் திருப்பி வருவார்னு மக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் கள வித்தியாசம். விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக கூட்டம் வரும். ஏன் தெரியுமா?
திரைத்துறையிலேருந்து யார் வந்தாலும் பார்ப்பதற்கு மக்களுடைய யாரும் கண்டிப்பாக. சார் இது ஒரு விமர்சனமாவே இருக்கு சார். விஜய் வந்து ஒரு நடிகர், இது விஜய் இல்ல வடிவேல் வந்தாலோ இல்ல நயன்தாரா வந்தாலோ இல்ல த்ரிஷா வந்தாலோ யார் வந்தாலும் இதை விட மிகப்பெரிய கூட்டம் வரும். அப்படியே அந்த லிஸ்ட்ல சன்னி லியோனையும் சேர்த்துங்க சார். ஓகே சார், இந்த மாதிரி அவரை ஏன் ஒரு நடிகராவே பாக்குறீங்க, ஏன் இன்னும் ஒரு அரசியல்வாதியா பார்க்க? மக்கள் நடிகராக பார்த்து அந்த ஆர்வத்துக்கு தான் வருவாங்க. அவர் மேடையில் நடந்துக்கிற விஷயம், அவர் பேசுகிற விஷயம், மக்களோட மக்களாக அவர் எங்கே இருக்காருன்னு அவர் நிரூபணம் பண்ணும்போது அந்த பிம்பம் மாறும். இப்போதைக்கு அந்த பிம்பத்தை உடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் இப்போ கேட்டால் பொன்மன செம்மல் ஃபோட்டோலாம் போட்டு சுற்றுறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் பொன்மன செம்மல் 1954 அரசியல் இயக்கத்தில் ஆரம்பித்தாலும் திரைத்துறை மூலமாக கொள்கைகளை பரப்புனார். பட்டி தொட்டி மூலம் எல்லாம் திராவிடத்தை பரப்புனதே இங்கே தலைவர், புரட்சி தலைவர். ஆனால் விஜய் அப்படி இல்லை. சரக்கடிச்சு மட்டையான போன வாத்தியார் தான் திரைத்துறையில் இருப்பார், ஆனால் பெரிய ஹீரோவாக வருவார். அதையெல்லாம் மாறி இப்போ ஒரு கொள்கையை எடுத்து அந்த கொள்கை நிலைப்பாட்டை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குற இடத்துக்கு வந்திருக்காருன்னா மக்கள் இன்னமும் அவரை திரைப்பட நடிகராக தான் பார்ப்பாங்க. அது மாற்றம் வருவதுக்கு இன்னும் டைம் ஆகும், அதுக்கான உழைப்பை அவர் போடணும். சார் ஒரு அரை மணி நேரத்துல கடக்கக்கூடிய ஒரு பகுதியை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமா கடக்குறாங்க. அது கூட பண்ணலைன்னா அப்புறம் அவர் என்னமோ சூப்பர் ஸ்டார், அப்புறம் அவர் என்னமோ திரைத்துறையில உச்சபட்ச நடிகர். இது இந்த கூட்டம் கூட வரலைன்னா அவர் எப்படிமா நீங்க திரைத்துறையில வந்து ஸ்டார் வேலைன்னு எப்படிமா சொல்லுங்க? காலையில கூடக்கூடிய கூட்டம் இரவு 1 மணி வரைக்கும் நீடிக்குது அப்படிங்கிறது அரசியல் அவருக்கு ஒரு பர்சன்ட் கூட அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. இதுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாதுமா, நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. அவர் நல்லா பாருங்க, பேசி முடிச்சோன்னா எத்தனை மக்கள் வேகமா கலைஞ்சு போறாங்கன்னு பாருங்க. ஒரு அடிப்படை வித்தியாசம் சொல்றேன். நைட்டு 10 மணிக்கு மழை கொட்டுன்னு கொட்டுது, எடப்பாடியார் கிளம்புறாரு, காட்டுமன்னார் விழுந்து கிளம்புறாரு. ஆனா 10:30 மணிக்கு கூட மக்கள் வீட்டுல நின்று வழி அனுப்புறாங்க எடப்பாடியார். அவர் நிறுத்த இடத்துல மக்கள் வந்து ஆர்வமாக அவர்கிட்ட கை கொடுக்கணும்னு சொல்லி கை கொடுக்கறதுக்கு ஆர்வமாக வராங்க, நிற்கிறாங்க. வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் நிற்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இவர் அரசியல் இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், இவர் தான் நாளை முதலமைச்சராக வரப்போகிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் இருக்குது. விஜய் பேசி முடிச்சாலே கூட கலைஞ்சு போகுது வேகமாக. என்ன ரீசன் அப்படின்னா நடிகர் இவரை பார்க்க வந்துட்டு அவர் பேசிட்டார் போயிட்டார், இவ்வளோதான். அவருக்கு அந்த அரசியல் இயக்கத்தில் இருக்கிறார், இவர் அரசியல் இயக்கத்தில் ஒரு தலைவராக இருக்கிறார்னு மக்கள் மனதில் போய் பதியறதுக்கு இன்னும் கால சூழல் இருக்கு. இன்னும் அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்படணும் விஜய். டிடிவி தினகரன் உடனடியாகவே சொல்லியிருக்காரு விஜயை வந்து அரசியல்ல ரொம்ப லேசா எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அடைக்கலம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்களை துதிப்படுறது இயற்கையான விஷயம் தான். டிடிவி தினகரனுக்கு அடைக்கலம் தேவை. இப்போ அரசியல் ஆனாதே இருக்காரு, அடைக்கலம் தேவை. யாரோ ஒருத்தர் துதிப்பாடி அடைக்கலம் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். சார் அதிமுகவும் தாவிகவும் கூட்டணி வைக்கிறதாக முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை போச்சு, அதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை முன்ன அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா, அது உண்மையா? ஒரு நாளே மாற்றம், மிகப்பெரிய மாற்றங்கள் நடத்தக்கூடிய களம் எதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தான். இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு அரசியல் என்னைக்குமே பதில் வராது சார். அரசியல்ல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்ட் எடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? தேர்தல் முடிஞ்சோடனே தெரிய போகுது. சரி, இல்லை இப்போ குறைஞ்சபட்சம் மற்றவங்களை ஜோசியக்காரன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு அப்புறம் நானே ஆக்சுவலி நான் ஜோசியக்காரனை போகிறேன். எதையுமே வந்து தேர்தல் முடிந்த பிறகு இது அதுக்கு முன்னாடி பேச எல்லாமே அனுமானம் தான். அதையும் தாண்டி நான் ஒரு தரவுகள் சொன்னால் நான் போய் ஃபீல்டில் போய் இறங்கி பார்த்து சாம்பிள் சைஸ் வச்சு நான் ஒரு வந்து இது எடுத்துருக்கணும், சர்வே எடுத்துருக்கணும். சர்வே எடுத்து அது மாதிரி தரவுகள் எங்கே இருந்தால் நான் தைரியமாக உங்கள்கிட்ட சொல்லலாம். பாருங்கம்மா நான் இத்தனை பேர் சர்வே எடுத்து இத்தனை பேர் சொல்கிறாங்க அதனால் இதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. சும்மா இங்கே கொண்டு ஜோசியக்காரன் பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை. சரிங்க சார். சமூக வலைதள பிரச்சாரத்துக்கு அதிமுக தரப்புலேருந்து என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்கீங்க? களம் நல்லா வேகமாக போய்கிட்டு இருக்கு. முதல் முறையாக புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் ஆசைப்பட்ட விஷயம் ஒரு பூத் வைஸாக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து இப்போ அந்த வேலையை ஆரம்பித்து போயிட்டு இருக்காது. அதன் மூலமாக இந்த பூத்துக்கு 9 பேரும் நம்ம நியமித்தோம். பொதுச் செயலாளர் பண்ண மிகப்பெரிய சாதனை இது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய துணைக்கண்டத்தில் எந்த அரசியல் இயக்கத்துக்கும் இது கிடையாது, இந்த கட்டமைப்பு கிடையாது. ஒரு பூத்துக்கு 9 பேரில் 6 ஆண்கள் 3 மகளிர், எல்லாம் 45 வயசு கீழே இருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 77,450 பூத்துக்கு 9 பேர் போட்டிருக்கோம். 6,97,000 பேர் இப்போ ஃபீல்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த பூத் வைஸாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி நாங்கள் அந்த 9 பேரை அதில் இணைத்து மக்களையும் இணைக்கும் பணி ஆரம்பித்து வெற்றிகரமாக போயிருக்கு. அதனோட முதல் துவக்கம் நம்ம பட்டத்திலவரசர் தொகுதியில் தான் முடித்தோம், உதயநிதி தொகுதி தான் முடித்தோம். அடுத்தது ஆயிரம் விளக்கு தொகுதியில் முடிச்சிருக்கோம். சென்னை தான் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சிருக்கோம். தமிழகம் முழுதும் அது ஆரம்பிக்கிற வேலையை நடந்து போயிட்டு இருக்கு. சார், சென்னை எப்போதுமே திமுக உடைய கோட்டை, அதை யாரும் அதில் வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே சென்னைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது ஏன் சொல்கிறாங்கன்னா கள்ள ஓட்டு ஒரு தொகுதியில் 20,000-30,000 ஓட்டு வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் போய் அதை வந்து தரவுகளோட வெளியிட்டு காமிச்சிருக்கிறோம். உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதானே. இன்னொன்று ஒன்றும் இல்லை, உதயநிதி தொகுதியில் ஒரு 15 பூத் எடுத்தோம். இந்த 15 பூத் எடுத்ததில் 1722 பேர் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் களத்தில் அவங்க இல்லை. ஓகே, அது போய் புகாராக கொடுத்துருக்கோம். அதேமாரி 1000 விளக்கு இந்த மாதிரி ஒரு 15 பூத்து உதயநிதியோட தொகுதியில்
என்ன மொத்தம் 220 பூத் அந்த தொகுதியில், வெறும் 15 பூத்துக்கே 1700 பேர்னா அப்போ 220 பூத்துக்கு 20,000 பேர் கள்ள ஓட்டு இருக்கு உள்ள. ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கணும், நிஜத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த 1000 விளக்குல தொகுதியில் பாருங்கள், 39 பூத்தில் 1644 பேர் இல்லை. இதை வந்து தரவுகளோட எந்த பூத் நம்பரில் இறந்தவர்கள் யார், அந்த அட்ரஸில் இல்லாதவங்க யார், டபுள் என்ட்ரி யாருங்கிற தரவோட நாங்கள் தரவாக வீடு வீடாக சிந்தி எடுத்து 1 மாதமாக எடுத்து இந்த தரவில் கொடுத்துருக்கோம். இது மாதிரி சென்னையில் ஒரு தொகுதியில் 20,000-30,000 ஓட்டு உள்ளே வச்சிருக்கும் போது திமுக கோட்டைன்னு தான் சொல்லிப்பாங்க, வேறு சொல்லுவாங்க. அப்புறம் நியாயமாக மக்களை செஞ்சு ஜெயிக்காமல் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணி ஜெயிக்கிறவங்க அப்படி தான் பெரும் பேசுவாங்க. உண்மையை பேசி என்றைக்குமே திமுக யாரையும் சிந்திச்சதா வரலாறே கிடையாது. பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம், பொய் பித்தலாட்ட வேலை மட்டும்தான். அதை வச்சு தான் கலர் சந்திப்பாங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு கலர் அறிவிப்பு கொடுப்பாங்க. இது மட்டும்தான் அவங்க வேலை. சார், இது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. முன்ன ஒரு தாக்கம் தொடர்ச்சியாக எல்லாரும் விவாதங்கள்ல பேசினாங்க பார்த்தோம். இதற்கு விசிக தரப்புல இருந்து ஒரு பாயிண்ட் ஒன்று முன் வச்சாங்க சார். ஒருவேளை அவங்க பாஜக கூட கூட்டணி இல்லாமல் இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க பாஜக கூட கூட்டணிங்கிறது எங்களுக்கு வந்து எந்த அச்சமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசிக தரப்புல ஒரு கருத்து முன் வச்சிருக்காங்க சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருமாவர்கள் வீதியாக பிரச்சாரம் பண்ணார், வீதியாக பாஜக கூட்டு கேட்டார். எப்போ? 2001 என்ன பண்ணார்? வீதியாக பாஜக கூட்டு கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ என்னுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான், பாஜகவோட இல்லைன்னு. அதே தான் இப்போ யார் வந்தாலும் கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான். சார், இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிக பெரும்பான்மை சார்? ஆப்வியஸ்லி ஏடிஎம்கேன்னு சொல்லுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு தொங்கு சட்டசபை அமையும், ஒரு இழுபறி இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருக்கு. தமிழக மக்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க, தொங்கு இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகுது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது வேணால் அந்த மாதிரி கூட்டணி கட்சி நம்பி வேணால் தான் ஆட்சி அமைக்கிற வரலாறு இருக்க ஒழிய, எப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருதோ தனி பெரும்பான்மையோட ஆட்சி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். செஞ்சார்ஜ் கோட்டையில் இந்திய கொடி ஏற்றுவது எடப்பாடியார், அதுதான் முடிவு. 2026 அதான் நடக்கும். 210 தொகுதி இப்போதைக்கு டார்கெட்டு. நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் 210 தொகுதி. நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.